வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கணும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ WBLோட 12வது மேட்ச்சு பெங்களூர் உமனுக்கும் குஜராத் உமனுக்கும் இடையில் நடக்கும்போது அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லெவலை பற்றி சின்னதாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்சு பெங்களூர் உமனை பொறுத்த வரைக்கும், RCB உமனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஸோ சேம் லெவலோடு வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் குஜராத் உமனை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒரு 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டேபிள் வைஸும் சில விஷயங்கள் வைஸும் பார்க்கும்போது 1 or 2 சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க உள்ளே வரலை. லாஸ்ட் மேட்ச்சு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பிச் ஃபீல்டு உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு பவுலர்ஸை அந்த மாதிரி தொடர்ச்சியாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் குஜராத் உமன்கிட்ட இருக்குது. ஸோ அதே போல் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் யாருன்னு சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இதே லெவலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணால் மட்டும் சின்னதாக அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச்சு ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டோர்னமெண்ட் மிடிலுக்கு வந்துருச்சு, சீக்வன்ஸு சின்னதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கேப்டன் விசி பாசிபிலிட்டி, ஸோ இந்த விஷயங்கள் மாறாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டீம் மேக்கிங்கில் சின்ன ஒரு விஷயம் மைனஸாவோ ப்ளஸ்ஸாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடரபுளாக பார்த்துக்கணும். ஓகே, ஒரு டவுட்ஃபுல்லான வீடியோ தான் இந்த மேட்ச்சுக்கான இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது மேட்ச் ப்ரோக்ரஸ் வைஸ் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து பார்த்துக்குங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரியில் எப்படியெல்லாம் பிக் பண்ண வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா லாஸ்ட் மேட்ச்சு பேட்டிங்கில் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஹர்மன்ப்ரீத் கவுர் ப்ளஸ் 2 ஹை பிக் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ரெண்டுமே லோ பிக் பிளேயர்ஸாக நேற்று மேட்ச்சில் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் போத் பிளேயர்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர்ஸ். ஸோ இதில் பெங்களூர் உமன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் பேத் மோனி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் இதை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த பெர்ரி, மந்தனா, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் இன்னாகி ஒரு பிளேயர் கட் ஆகிற விஷயம். பெர்ரி பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகமாகுது. ஸோ அதை கன்சிடரபுளாக பார்த்துக்குங்க. ஸோ இங்கே டி ஒயிட், அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் இச்பீல்ட் அல்லது ஹர்லின் டியோல். ஸோ இந்த பிளேயர் யாராவது ஒரு பிளேயருக்கான இம்பார்ட்டண்ட் இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் புல்மாலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த மேட்ச் வந்து நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துல இச்பீல்ட், ஹர்லின் டியோலில் யாராவது ஒருத்தருக்கான சின்ன வாய்ப்பு ஏற்படலாம் இந்த 2 பேர்த்தில். ஸோ அதே போல் இங்கே ஆனந்த் சிங் ரொம்ப லோ பிக். ஸோ இது கன்சிடரபிள் இல்லை. பட் இந்த மாதிரி இடங்களில் தான் ஏதாவது ஒரு பிளேயர் வர்றாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிற பிக்கிங் அமைப்படையில் பார்க்கும்போது பேட்டிங்கில் லோ பிக் நிறையா வாய்ப்பா அப்படின்னா கொஞ்சம் குறைவான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு பிளேயர் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அது வந்து மெயின் பிளேயர்ஸாக இருக்கிற ஹர்லின் டியோல், இச்பீல்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சில மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றது. ஸோ ஒரு சில மேட்சஸ் பார்த்திங்கன்னா கட் ஆகி வர்றது. ஸோ இந்த 2 விஷயம் மாறி மாறி நடந்திருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிளேயரை கட் ஆகிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிளேயர், ஸோ இங்கே 3 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கி கட் பண்ணுறது, யார் கட் ஆவா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். பட் ஒரு சின்ன மைனஸ், ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கட் ஆகலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ராணா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு நம்ம பார்த்துருந்தோம், தொடர்ச்சியாக ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற அடிப்பில் அவங்கள எடுத்துக்கலாம். அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பிளேயருக்கு ஓவராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயமாக ஒரு டிஃபால்ட்டாக பெஸ்ட் ஒருவேளை நீங்கள் RCB உமன் வின் பண்ணுது அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டை இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது அதே போல் தான் இங்கே ராணாவும்.
ஸோ இந்த 2 பிளேயர் ஆர்சிபி உமனுக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது மஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ குஜராத்தில் தான் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸாக இந்த 4 பிளேயரில் 2 பிளேயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க குஜராத் உமன்ஸ் வந்து வின் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மேக்னா சிங், பி மிஸ்ரா அல்லது தனுஜா கன்வர், ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து 2 பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக ட்ரை பண்ணுற ஆப்ஷனில் கொடுத்துட்டோம். ஸோ அதில் லோ பிக் பிளேயர்ஸு இருக்கிற இது ஈபிஸ்ட்டு, மேக்னா சிங்கு, தனுஜா கன்வர், பி மிஸ்ரா. ஸோ இந்த ஒரு 4 பேர், இங்கே எஸ் ராணா. ஸோ இந்த ஒரு 5 பேர் ப்ளஸ் ஹர்லீன் டியோல், இச்பீல்டு, கிட்டத்தட்ட இந்த 7 பேர்த்துக்குள்ளே 2லிருந்து 3 பேர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இந்த 7 பேர் இருப்பாங்க. இதில் 3 பேர்த்த நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் லோ பிக் எடுக்கணும். இவங்களுக்குள்ள லோ பிக்கில் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. இதில் லோ பிக் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஸோ என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் போகலாம் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர் அல்லது ஆல்ரவுண்டருக்கு கேப்டன் வாய்ப்பு போகலாம் ஓகேங்களா. ஸோ பேட்டரில் எடுத்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஈபெரி, மந்தனா, டி ஒயிட்டு, இச்பீல்டு. ஸோ இந்த ஒரு 4 பிளேயருக்கு பேட்டிங் கேட்டகரியில் வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ இங்கே இச்பீல்டு மிஸ் பண்ணி ஹர்லீன் டியோவில் கூட அந்த கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 8 பிளேயருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குது. கேப்டன் விசி அப்படிங்கிறதும் இந்த 8 பிளேயருக்குள்ளே அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட்டு ரிசல்ட் இங்கே யாருக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வைஸ் அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஈபெர்ரி ஒரு டபுள் ஆப்ஷன் பேட்டிங்கில் இருக்கிறதுனால பெஸ்ட்டு சாய்ஸாக பேட்டிங் கேட்டகரியில் ஈபெர்ரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவங்க தான் டாப் கேப்டனுமே. ஸோ வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கார்ட்னர், டாட்டின், ராணா, வெரஹாம். ஸோ இந்த 8 பேர்த்தில் ஃபில்டர் பண்ணும்போது இந்த 5 பேர் கேப்டன் விசி அப்படிங்கிற 2க்கும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இச்பீல்டு இவங்களேனா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஜிஎல்லில் மட்டும் மெகா ஜிஎல் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க தான் பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த 5 பேரும். ஈபெர்ரி, கார்ட்னர், டாட்டின், வெரஹாம், ராணா. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து ஒரு சின்ன விஷயம், எஸ்எல் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹிட்டு ஃப்ளாப்னு மாறி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது அப்படி தான் தொடர்ச்சியாக இருக்கும். அதில் சின்ன புரிதல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னுமே பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நேற்று தான் பார்த்தோம். கமெண்ட் அதிகமாக நம்ம பார்க்குறதில்ல, நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து தொடர்ச்சியாக இப்போ 2-3 மேட்ச் ஒரு நாள் நான் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 மேட்ச்லேயுமே அந்த மாதிரியான அப்ளிகபிள் கொடுத்துருவோம். பட் உங்களுக்கு கொடுக்குறது இந்த இது மட்டும் ஓகேங்களா, உமன்ஸ் பிவில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணாலே ஸோ அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ ப்ராஃபிட்டபிள்குள்ளே வந்துடும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது மட்டும் சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 7 மேட்ச்சில் 2 மேட்ச் வின்னிங், 1 மேட்ச் ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை கணக்கில் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச்சுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ஜி ஹரிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ நம்ம தகிலா மக்கரத்தை எடுத்துகிட்டு ஜி ஹரிஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் நேற்றும் பெரிய லெவலில் இல்லாமல் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறதோட நின்றுருந்தது எஸ்எல் டீம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அது சின்னதாக கேம் புரிதல் வேணும், அதே நேரத்தில் ஃபேண்டசி புரிதலும் வேணும். இது 2 யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். டீம் இதில் ஒரு சில விஷயம் நம்ம லாஸ்ட் மேட்ச் என்ன கொடுத்துருந்தோம்னா பேட்டர்ன் வைஸாக ஆல்ரவுண்டரில் நிறையா பிளேயர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். எங்கே வந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு மீடியம் ரேஞ்சில். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன பேட்டர்ன் பேஸில் விக்கெட் கீப்பிங் ஏதாவது ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங் பேஸில் ஒரு 3 பிளேயர் வரைக்கும்
ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 3லேருந்து 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும், பவுலிங்கில் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் 3லேருந்து 4 பிளேயர். ஸோ அப்படிங்கிற மாதிரி இப்போ 1-3-4-3 அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் வரைக்கும் பவுலிங்கில் வரலுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி. இந்த மேட்ச்சுக்கு ஒரு தோராயமான ஒரு பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ இதில் இன்னொன்று, இந்த லெவல்ஸில் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் மாற்றலாம். அது மட்டும் பார்த்துக்குங்க. எந்த கேட்டகரியில் பிளேயர் மிஸ் ஆகி எந்த கேட்டகரியில் பிளேயர் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.